பொதுவாக யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன். ஏன்னா சினிமான்றது என்னுடைய என்ன சொல்றது, சினிமாவில் இருக்கிறவங்க எனக்கு சொந்தக்காரங்க. ஒரு படம் பெரிய படமா பட்ஜெட் படமா அப்படின்றது ரிலீஸ்க்கு அடுத்த நாள் தான் தெரியும். எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடான்னு தெரியும். உண்மையில நம்ம உழைச்சு வந்தோம்னா, இப்போ நான் கூட தான் ஒரு வருஷமா ஒரு படத்தை எடுத்தேன். என்ன வாழ்க்கையில் பெரிய சாதிக்க போறேன்னு நினச்சிட்டு ஒரு படத்தை எடுத்தேன். ஒரு நாள் கூட ஓடல. இப்போ ரீசெண்டாக உண்மையை சொல்லணும். அது ஏன்னா அனுபவப்பட்டவங்க தான் படத்தை சக்ஸஸ் பண்ண முடியும், அனுபவம் இல்லாதவங்க சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்ற இலக்கணம்லாம் இப்போ கிடையாது. இப்போ புதுசாக வர்றவங்கலாம் என்னத்தையும் வேகத்தில் வர்றாங்க, பவராக வர்றாங்க, அப்படியே வந்து சாதிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம அப்படியே மலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். பவர் ஸ்டாரை பாட வச்சிருக்கிறீங்க. அது ஜென்ரலாக வந்து பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் சுதியோட பாடுறது. நான் அதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவர் சுதி பெறலாம பாட வச்சிருக்கிறீங்க. அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது. எல்லாரையும் பாட வச்சிட முடியாது, நடிக்க வச்சிடலாம், எல்லாரையும் பாட வச்சிட முடியாது. அதுல வேற எனக்கு என்னுடைய பிளாஷ்பேக் போயிட்டேன். நான் அந்த விஜய் அவர்கள் நான் அறிமுகப்படுத்தின காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து அவரை பாட வைப்பேன் நான் படங்கள்ல. அப்போ வந்து அந்த பாட்டு போகும்போது இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஒரு போடுவேன். அதே போல போட்டிருந்தார் டைரக்டர். அதனால புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனிவே இந்த பேரண்ட்ஸ் மீட்டுக்கு சாரி, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா என்னுடைய 2வது சன் தான் சமர்த் ஹசன். அவருடைய இந்த முதல் படம் சுட்ட பழம் சுடாத பழம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் மொத்தமாகவே இது நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்ஸ் வருது. இது ஒரு குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் என்னோட குழந்தை நடிச்சிருக்கான்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு அண்ட் டைரக்டர் சிவாஜி அவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ உங்களுடைய பாராட்டுகளும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு. சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப். ஹலோ, சாரிங்க. சுட்ட பழம் சுடாத பழம் சொல்றதோட நவ்வா பழம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இதை வந்து டைரக்டர் சிவாஜி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் சொல்லலாம். 2வது இந்த படத்தில் வந்து நான் வந்து பாடணும்னு சொல்லி இயக்குனரும் தயாரிப்பாளரும் மியூசிக் டைரக்டர் என் தம்பி கார்த்திக் ரொம்ப ஆசைப்பட்டார். விடிய காலையில் 6 o'clockலாம் வந்துருங்க சார். நான் போயிட்டு ஒரு 10க்குலாம் அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு படத்துக்கு இல்லை, ஏற்கனவே சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு படத்துக்கு நான் பாடியிருக்கிறேன். அதனால் என்னால் பாட முடியும், ஆட முடியும், நடிக்க முடியும், சண்டை போட முடியும், காமெடி பண்ண முடியும், எல்லாமே என்னால் முடியும். உங்களுக்கு அந்த ஆர்வம் திறமையாக இருந்தால் உலக நாயனோட சூப்பர் ஸ்டார் கூட என்னால் நடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நடிப்புன்னு வந்தால் யாராக இருந்தாலும் நான் போட்டி போட தயாராக இருக்கிறேன். அதனால நடிப்புங்கிறது எல்லாத்துக்கும் மனித பிறவிக்கு உண்டு. நீங்க வீட்டில் நடிக்கிறீங்க, நாங்க திரையில நடிக்கிறோம், சரியா? அதனால வந்து நடிப்புங்கிறது இதுக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும், இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கலாம் கிடையாது. என்ன ரசிக்கிறாங்க மக்கள், நான் அவங்க முன்னால் நான் நடிக்கிறேன். அதனால ஒருத்தர் சொல்றதுக்காக நான் வந்து சோர்வடைஞ்சு வீட்டில் படுத்து கிடக்கிறது, ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாரு, அதெல்லாம் நான் டோன்ட் கேர். யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு அன்புக்கு ரொம்ப அடிமை. அன்புன்னு வந்துட்டாலே நான் காலில் செருப்பை கூட நான் துடைக்க தயாராக இருக்கேன். அந்த அளவுக்கு நான் அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவன். புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி அன்புக்கு நான் அடிமை. அதிகாரத்துக்குலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது.